இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது. ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. மீனராசி அன்பர்கள் பொறுமையுடன் செயல்படணும். உங்கள் ராசியில் சனி பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்னைக்கு நிகழப்போகுது. சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறாரு. சனி உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் வீட்டையும் 12ஆவது வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு. இந்த காலம் 7 நாட்டு சனியின் உச்சம். நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு சோதனை காலகட்டமாக இருக்குது. நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனத்தளர்ச்சியுடன் இருப்பீங்க. சில விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்கும். பொறுமை, மேலும் நீங்கள் தனியாக நீங்களாக கற்றுக்கிறது, தெளிவான இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். இது முன்னேற்றம் மந்தமாக இருப்பதாக தோன்றும். சோர்வடைய வேணாம். சுய பாதுகாப்பு முன்னுரிமை கொடுங்க. முக்கிய விஷயங்களில் ஆலோசனைக்காக நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் நீங்கள் பேசுவது உதவியாக இருக்கும். நீங்கள் சந்திக்கும் சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நீங்களாக கற்றுக்கிறது மற்றும் மன வலிமையை உருவாக்குறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல காலகட்டம். பணியிடத்தில் ரொம்ப பொறுப்புகள் இருக்குது, ரொம்ப பணிச்சுமை இருக்குது. இது உங்களை மன அழுத்தத்துக்கு கொண்டு போகுது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் மெதுவாகத்தான் இருக்குது. உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு நல்ல நேரம் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டீங்கன்னா அது உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்காமல் விலகிருங்க. பணிச்சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். கதறல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்மறை எண்ணம் தவிர்த்துருங்க. பொறுமையாகவும் அமைதியாகவும் நீங்கள் திறமையாகவும் செயலாற்றணும். குறித்த காலத்தில் பணியை முடிக்க முடியுமான்னு ஆராய்ச்சி செஞ்சு செயல்படுங்க. காலக்கெடுவை யோசித்து ஏற்றுக்குருங்க. இப்போது அன்புக்குரியவருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வலுவான உறவுகளை பராமரிக்க அனுசரிச்சுக்கிறங்க. வெளிப்படையாக பேசுங்க. மற்றவங்களின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்க. வதந்திகளை தவிர்த்துருங்க. இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. உறவில் சமரசம் ஏற்படாமல் போயிடும். ஒரு உடன்பாட்டை நீங்களாக போட்டு வளைஞ்சு கொடுங்க. உறுதியான நட்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்க. இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறனால புதிய உறவுகளுக்குள் போகையில் எச்சரிக்கையுடனும் நீங்கள் தொடருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரு முன்னுரிமை கொடுக்க இந்த காலகட்டம்தான் உதவும். தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தலாம். உங்கள் அன்புக்குரியவர்களிடம் நெருக்கமாக உணரலாம். இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் சில கருத்து வேறுபாடுகள் சந்திக்க போகிறீங்க. அமைதியாக இருக்கணும். வெளிப்படையாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களையும் கேளுங்க. உங்கள் சொந்த தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்வதில் கவனம் செலுத்துங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. உங்களுக்கு அமைதியை தரும் சூழ்நிலை அமைச்சுக்கொள்ள ஒன்றாக இணைஞ்சு வேலை செய்யுங்க. இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம். உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோளுடன் உண்மையாக ஒத்துப்போகும் ஒருவரை அடையாளம் காண நீங்கள் தயாராக இருங்க. எந்த உறவிலும் கருத்து வேறுபாடுகள் சகஜம். தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பின்னடைவை உருவாக்கி கொள்வீங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தும். மேலும் முடிவுகளை நம்பிக்கைக்குரியதாக
ஆக்காது. ஒரு பட்ஜெட்டை உருவாக்கி அதன்படி செயல்படணும். செலவுகளை குறைக்க பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு நல்லது. மேலும் எதிர்மறை எண்ணங்களை குறைச்சிக்கிறங்க. புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுப்பதில் கவனமாக இருங்க. அபாயங்களை புரிஞ்சுக்கிறங்க. பங்குச்சந்தை அபாயங்கள். ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை சனி பகவான் குறிக்கிறாரு. பொறுப்புடன் செயல்படணும். பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்க. நீங்கள் ஆதாரத்துடன் படிக்கலாம். உங்கள் கவனத்தை பராமரிக்கவும் கவனச்சிதறலை தவிர்க்கவும் உதவி கேட்க பயப்பட வேணாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்கிட்ட போய் குருக்கள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மேற்கொள்ளுங்க. விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம். குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்பினா நீங்கள் பதவி உயரத்திற்கு உயர்த்துவதாக சரியான காலேஜில் சேரணும், இல்லை யூனிவர்சிட்டியில் சேரணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட வேணாம். மேலும் மது அருந்த வேணாம். அது பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அசௌகரியம் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகுங்க. நீங்கள் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு வழக்கமான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை கவனிச்சுக்கிறதன் மூலம் சவால்களை வெல்லவும் வலுவாக இருக்க முடியும். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், ஹனுமான் மற்றும் சனி பகவானுக்கு பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமான் சாலிசாவை படிங்க, கேளுங்க. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்க. சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துருங்க. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்க. மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் இந்த சனிப்பயிற்சியில் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.